ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தேவி ப்ரெஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மில்லட் வச்சு சூப்பரான சாம்பார் சாதம் தான் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மில்லட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு சாமை எடுத்திருக்கேன், 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மினிமம் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு மில்லட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 மடங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 கப் துவரம்பருப்புக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ டோட்டலாக 5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் 1/2 கிளாஸ் மில்லட் துவரம்பருப்புக்கு. இப்போ சாம்பார் சாதத்துக்கு பொடி ரெடி பண்ணோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன். நான் ஒரு 4லேருந்து 5 கிராம்பு எடுத்துக்கோங்க, நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். பட்டை பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கலருக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், காரத்துக்கு நம்ம காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகாய் அவ்வளோ காரம் இருக்காது. சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். பெருங்காய கட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன். கட்டி இல்லைனாலும் நீங்கள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்று நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கடலைப்பருப்பும் உளுந்தும் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வாசனை வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். கூடவே நான் எடுத்து வச்சுருக்க பட்டையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராம்பும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. வாயில் போட்டு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இது ஆறட்டும். இந்த பொருள்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். காஞ்ச மிளகாய் சீக்கிரமாக தீ பிடிச்சிக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இது தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற விட போகிறேன் எல்லாத்தையும். அடுத்து பார்த்திங்கன்னா கசகசா சேர்த்துக்க போகிறேன். கசகசா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். கசகசாவும் நல்லா பொறுமையாக வறுத்துக்கோங்க, அது கடகடன்னு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அது பொரியிற ஸ்டேஜில் நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஆற விட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சீரகமும் பெருங்காயமும் சேர்த்துருக்கேன். பெருங்காய கட்டி இல்லைன்னா நீங்கள் பெருங்காய தூள் கூட சேர்த்துக்கலாம், வாசனையாக இருக்கும் நல்லா. ஸோ சீரகமும் பொரியிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ சீரகமும் வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தனியா பார்த்திங்கன்னா நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் தனியா நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். தனியாக சேர்த்தா தான் சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். ஸோ தனியாகவும் சேர்த்து நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணிலாம் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மில்லட் நல்லா குழஞ்சிருக்கு, துவரம்பருப்பும் மில்லட்டும் நல்லா சூப்பராக குழஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா குழைய இருந்தால் தான் சாம்பார் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கோயிலில் கிடைக்கிற மாதிரி செம்ம வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன், கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதோ கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு கொஞ்சம் பொரியட்டும். வெந்தயம் கொஞ்சம் ஒரு 4 வெந்தயம் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துருக்கேன். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 பூண்டு, நல்ல பெரிய பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். நான் 2 பச்சை மிளகா நல்லா வாசனைக்காக சேர்த்துருக்கேன். நான் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா எண்ணெயில் கம்ப்ளீட்டாக ஃப்ரை ஆகட்டும். நல்லா பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காயெல்லாம் எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி, முருங்கை, அதுக்கப்புறம் கேரட், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காயெலாம் எடுத்திருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவு வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் புளி தண்ணி சேர்க்க போகிறது இல்லைன்னா தக்காளி ஒரு 2லேருந்து 3 பழம் தாராளமாக எடுத்துக்கோங்க. நான் புளி தண்ணி விட போகிறதால நான் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். தக்காளியும் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா காய்கறியும் சேர்த்துடலாம். காய்கறி நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ காய்கறியும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே ஒரு 2 பரட்டிடலாம். பரட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுக்க போகிற காயெல்லாம். ஸோ லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு காய் எல்லாமே சூப்பராக குக் பண்ணி எடுக்க போகிறேன். காய் பார்த்திங்கன்னா குழையாமல் நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. காய் குக் ஆனதும் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்து நீங்கள் வேக வச்சிங்கன்னா காய் சீக்கிரமாக வேகாது. ஸோ காய் தண்ணி போட்டு வெந்த அப்புறமா நீங்கள் புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா கமன்னு வாசனையாக இருக்கும். தனியா நல்லா தாராளமாக ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க. வாசனையாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதால. வெல்லம் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வந்துருச்சு. அந்த பருப்பெல்லாம் நம்ம வறுத்து அரைச்ச பருப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து திக்காகிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நம்ம சாம்பார் பவுடர் இல்லாட்டி மிளகாத்தூள் ஏதாவது இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கொதித்து நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க சாமையும் துவரம்பருப்பும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வாட்டரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா மில்லட் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கட்டி ஆகிடும் ஆற. ஸோ நல்லா வாட்டரியாக பண்ணுங்கள். இது வந்து சூடாக சர்வ் பண்ணும்போது, அதுவும் அப்பளம் அதோடலாம் சர்வ் பண்ணும்போது செம்ம ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ வீட்டில் நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் லீவ் டைமில். நம்ம லஞ்ச் பாக்ஸில் பண்ணோன்னா மில்லட் வந்து இறுகிடும். ஸோ லீவ் டேஸில் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொத்தமல்லி தழை பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சூப்பரான நமக்கு மில்லட் சாம்பார் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.